ஹாய் ஆல். போன வீடியோவில் ஃபெர்டைல் சாயில் வர்சஸ் ப்ரொடக்டிவ் சாயில் பற்றி பேசியிருந்தேன். அதில் அப்புறம் உங்கள் சாயிலை ப்ரொடக்டிவாக மாற்றணுன்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக் மேட்டர், அடுத்து மைக்ரோப்ஸ் லைக் பேசிலஸ், ட்ரைகோடர்மா, மைக்கோரைசா இந்த மாதிரியான மைக்ரோப்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் இந்த பேசிலஸ், ட்ரைகோடர்மா, மைக்கோரைசாலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிலஸ் வந்து ஆக்சுவலி ஒரு பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா. இது வந்து மண்ணில் இருக்க பாஸ்பரஸை செடியால் எடுத்துக்கக்கூடிய ஃபார்மேட்டில் சாலிபிளைஸ் பண்ணும். அடுத்து ட்ரைகோடர்மா என்ன பண்ணுன்னா, ஒரு சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். மைக்கோரைசாவும் பாஸ்பரஸ் எடுக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த மைக்கோரைசா வந்து ரூட்டு கூட ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி பாஸ்பரஸ் எடுக்கிறதுக்கு உதவும். இதில் இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருந்தால் தான் இந்த மைக்ரோப்ஸ் வாழ முடியும். அதுவும் போக அதிலிருந்து ஒரு சில நியூட்ரியன்ஸும் செடிக்கு கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு தடவை பயிரிடுறதுக்கு முன்னாடியும் தொழு உரம் இந்த மாதிரி ஆர்கானிக் மென்யூர்ஸ் யூஸ் பண்ணி அது கூட பேசிலஸ், ட்ரைகோடர்மா இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு அதிகமாக இருக்கும். அது கூட மண்ணோட வளமும் நல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் உங்கள் வேளாண் பட்டதாரி சேது. நன்றி.